ஆன்லைன் ரம்மி மாதிரியான இஷ்யூஸ் வந்து இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து தவிர்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. இது ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மகாராஷ்டிராவில் பண்ணல, கேரளாவில் பண்ணல, கர்நாடகாவில் பண்ணல, ஆந்திர பிரதேஷில் பண்ணல, டெல்லியில் பண்ணல, பாம்பேயில், கல்கட்டா எங்கேயுமே பண்ணலையே. அப்போ இங்கே இந்த பிரச்சனை ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி பெருசாகப்பட்டது? இல்லை அவங்க அந்த லாபி வந்து இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் தே வர் நாட் டேக்கன் அடிக்குவேட்லின்னா அப்படி புரிஞ்சுக்கிறதா? ஓப்பனாக let us talk openly. 234 into 0 234 into 0 ஒரு பில்லு பாஸ் ஆகும்போது I think irrespective of the merits of the case, the governor has to give accent. We have to give some benefit of doubt to the governor. இந்த இஷ்யூவில் மட்டும் he is well within his rights to behave like this. கவர்னர் இதை பில்லை கையெழுத்து போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது ஸ்ட்ரைக் டவுன் ஆகுதுன்னா let it get strike down. Any decision, any bill, any law strike down by the Supreme Court, blame யார் மேலே வரும்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மேலே தான் வரும், கவர்னர் மேலே வராது. அவர் வாக் அவுட் பண்ணது ரொம்ப அபத்தமானது. அவங்க வீட்டிலேருந்து அவரே வாக் அவுட் பண்ணுவார். ஸோ அந்த புரிதல் இல்லாமல் அவர் பண்ணிட்டாரு அதெல்லாம். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இந்த சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆன்லைன் ரம்மி மசோதாவை 4 மாதங்கள் கழித்து ஆளுநர் வந்து மீண்டும் அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பியிருக்காரு. இந்த 4 மாதங்கள் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்ட அந்த காலம் என்பது முன்னாடி டிசைட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது ஆர்டினன்ஸ்லேயே வந்து அவர் கையெழுத்து போட்டார். அதே மாதிரி ஒரு ஐடென்டிக்கல் மசோதாவில் ஆளுநர் கையெழுத்து போடுவது அப்படின்றது வந்து என்ன சிரமம்? இந்த 4 மாத கேப்பில் வந்து என்ன நடந்திருக்கு? இல்லை, இது அவர் வந்து நிராகரித்து அனுப்பியிருக்காரு. திருப்பி அனுப்பியிருக்காருன்னா விளக்கம் கேட்டு அனுப்புனா தான் திருப்பி அனுப்புவது. he has rejected it. 2வது தடவை பாஸ் பண்ணி அனுப்பிச்சா அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஆப்வியஸ் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. அண்ட் there is no time frame. அந்த ஆஸ்பெக்டில் கவர்னரை குறை சொல்ல முடியாதுன்றது என்னோட கருத்து. 4 மாதங்கள் என்பது he may take his own time, but not endlessly. But 4 months is a reasonable time, and I don't find any fault with that aspect. And he has sent it back to the assembly, to the government. ஆர்டினன்ஸில் கையெழுத்து போட்டுட்டு இதை ஏன் போடலைன்றது நல்ல கொஸ்டின். சம்டைம்ஸ் ஆர்டினன்ஸுன்றது எமர்ஜென்சி சுச்சுவேஷன். எப்போ ஆர்டினன்ஸ் நம்ம போடுறோம், அசம்பிளி கூடாத கட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவை கவர்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்குன்னா நம்ம ஆர்டினன்ஸ் போடுறோம். ஆர்டினன்ஸ்லாம் சட்டமாகணும்னு அவசியம் கிடையாது. ரீப்ரமால்கேட் பண்ணுவான், திரும்ப நடக்கும். ஃபார்ம் பில்லுக்கு நடந்தது 3வது தடவை தான் பிரணாப் முகர்ஜி கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதால தான் வந்து அதை கவர்மெண்ட் பின்வாங்குச்சு. பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் ரிஜெக்ட் ஆகும்னு தெரிஞ்சும் திரும்ப பண்ணும்போது அவர் 3வது தடவை கையெழுத்து போட மாட்டேன்னாரு. எலாப்ஸ் ஆச்சு. 4 months இஸ் நாட் அ ஐ டோன்ட் திங்க் 4 months இஸ் அ டூ லாங் பீரியட். அதே மாதிரி ஆர்டினன்ஸில் கையெழுத்து போட்டுட்டு அவர் வந்து ஏன் இதை கையெழுத்து போட மறுக்கிறாருன்றதுலேயும் வந்து எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. he has some powers தான் எனக்கு தோணுது. அதுவும் திஸ் இஷ்யூ சுப்ரீம் கோர்ட் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்க்கும்பொழுது வந்து ஃபைன், இது வந்து என்ன ஆக போகுதுன்றது நமக்கு தெரியுது, நல்லா கொலாப்ஸ் ஆக போகுது சுப்ரீம் கோர்ட். பட் ஹவவர் த மெயின் இஷ்யூ இஸ் தட் த ரோல் ஆஃப் கவர்னர்னும் போது இஸ் ஜஸ்ட் அ ரப்பர் ஸ்டாம்ப். அவர் வந்து ஒரு அசம்பிளி தட் 234 into 0 234 into 0 ஒரு பில்லு பாஸ் ஆகும்போது I think irrespective of the merits of the case, the governor has to give accent, but with a caveat, he has that option of sending it back once to the government. இவங்க 2வது தடவை பாஸ் பண்ணி அனுப்புனா அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இன்ஃபேக்ட் ஐ வில் டெல் யூ ஒன் திங். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யார்கிட்டையும் நான் இதை பதிவு பண்ணதில் உங்ககிட்ட நான் பதிவு பண்ணுறேன். when we met governor, I myself along with 2 other journalists, அவர்கிட்ட இந்த விஷயத்தை நாங்கள் கிளப்பும்போது அவர் சில விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, 2வது தடவை அவங்க பாஸ் பண்ணி அனுப்புனாங்கன்னா I have no option but to sign it. இதை அவர் சொன்னார். So I think we have to give some benefit of doubt to the governor. இந்த இஷ்யூவில் மட்டும் he is well within his rights to behave like this. ஆனால் மற்ற விஷயங்கள் அவர் பண்ணக்கூடிய காரியங்கள், ஒரு எலக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசுறது, பில்ஸ் மேலே உட்காந்துருக்கிறது, கண்டினியூஸாக ஹிந்துத்துவை பற்றி பேசுறது, இதெல்லாம் வந்து டிஸ்டர்பிங் ஃபேக்டர். திஸ் கேன் நாட் பி அலோட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருவேளை கற்பனையாக பிரசிடென்ட் வந்து திரௌபதி முர்மு இல்லாமல் வேறு யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, சம் அதர் பர்சன் XYZ, அவங்க ஹிந்துத்துவை கிரிட்டிசைஸ் பண்ணி கண்டினியூஸாக பேசினா அது இந்த கவர்மெண்ட்டுக்கு எம்ப்ரேசிங் ஆகும். பிகாஸ் there are core issues for any government. அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு திராவிடியன் பாலிடிக்ஸ், த சோகால் திராவிடியன் பாலிடிக்ஸ், 2 language ஃபார்முலா அண்டு தமிழ் ப்ரைடு, இதை பற்றியெல்லாம் பேசும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணி பேசுகிறதும், இந்த பாலிட்டிஷியன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க, ஸ்டிங்கியாக இருக்காங்கன்ற முறையில் பேசுகிறதும், ரெக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ்னு ஒரு பேசுகிறோம். இன்ஃபேக்ட் நாங்கள் அவரை சந்தித்த அன்னைக்கு தான் பேஜ் 1 அது வருது. அதுக்கு முதல் நாள் தான் ஒரு ரெக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ்னு பேசினாங்க. தீஸ் ஆர் ஆல் அன்அக்செப்டபிள், கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். கவர்னர்
இதை பில்லை கையெழுத்து போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது ஸ்ட்ரைக் டவுன் ஆகுதுன்னா லெட் இட் கெட் ஸ்ட்ரைக் டவுன். அங்கே தான் என்னுடைய கேள்வி இருக்குது. ஸோ அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்ட்ரைக் டவுன் ஆயிரும், நீதிமன்றத்தில் போய் அதை வந்து குவாஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற அடிப்படையில் நான் இந்த முடிவுகளை எடுக்கிறேன் அப்படின்றது தான் அவரது தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஷுட் த கவர்னர் ஆல்சோ பிளே த ரோல் ஆஃப் அ ஜுடிஷியரி? நோ, he can't. He cannot. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்ட்ரைக் டவுன் ஆகுது, ஹை கோர்ட்டில் ஸ்ட்ரைக் டவுன் ஆகுது, எஸ்பெஷலி சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்ட்ரைக் டவுன் ஆகுதுன்னா யார் விமர்சனத்திற்கு உள்ளாவார்கள்னா அரசாங்கம் தான் விமர்சனத்துக்கு உள்ளாகும் போது கவர்னர் விமர்சனத்துக்கு உள்ளாக மாட்டார். எனி டிசிஷன், எனி பில், எனி லா ஸ்ட்ரைக் டவுன் பை த சுப்ரீம் கோர்ட், பிளேம் யார் மேலே வரும்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மேலே தான் வரும், கவர்னர் மேலே வராது. NGSC 830 entire strength of the parliament into 0, 800 plus into 0 NGSC-யை ஃபார்ம் பண்ணி அனுப்புனாங்க. என்ன பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட்டு? ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சு. யாரை ப்ளேம் பண்ணாங்க? பிரசிடெண்ட்டை ப்ளேம் பண்ணல, பார்லிமெண்ட்டை தான் ப்ளேம். அப்படி பண்ணுறதுனா யாரை ப்ளேம் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்டை தான் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் யாரும் பண்ணல, அது வேறு விஷயம். இன்கேஸ் ப்ளேம் பண்ணணும்னா யாரை பண்ணணும்னா பார்லிமெண்ட்டை தான் பண்ணுவோம். இஸ் ஜஸ்ட் அ ரப்பர் ஸ்டாம்ப், இஸ் ஜஸ்ட் அ சைனிங் அத்தாரிட்டி. இட் இஸ் ஹிஸ் கவர்மெண்ட். அசம்பிளின்றது தமிழ்நாடு கவர்னருக்கு, இது இஸ் ஹிஸ் கவர்மெண்ட். அவருக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு எந்த ஸ்டேக்கும் கிடையாது. an extraordinary situation may give some opinion. அதர்வைஸ் இது ரொம்ப கிரே ஏரியா இருக்குது. அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த அவர் அசம்பிளியில் வந்து ஜனவரி 9ஆம் தேதி அப்படி நடந்துக்கிட்டது கூட இட்ஸ் வெரி சேட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் தட் he cannot go against the advice of his cabinet ministers, his council of ministers, because it is his government. அவர் வாக் அவுட் பண்ணது ரொம்ப அபத்தமானது. அவர் வீட்டிலேருந்து அவரே வாக் அவுட் பண்ணுவார். ஸோ அந்த புரிதல் இல்லாமல் அவர் பண்ணிட்டார் அதெல்லாம். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும், ஆன்லைன் ரம்மியை பொறுத்த வரைக்கும், ஆஸ் ஆஃப் நவ் மை ஒப்பீனியன், ஐ மே பி ராங், என்னோட ஒப்பீனியன் என்னென்னா இஸ் வெல் வித்தின் ரைட்ஸ் டு பிஹேவ் லைக் திஸ். தப்பே இல்லை. ஏன்னா 4 மாதன்றது நாட் அ லாங் பீரியட். நான் ஏதோ ஒரு 10 வருஷம் உட்காந்துருந்தாரு, 1 வருஷம் உட்காந்துருந்தாரோ நீங்கள் சொல்லலாம். 4 months இஸ் அ லாங் பீரியட், இஸ் அ ரீசனபிள் பீரியட். ஏன்னா அதுக்கு அவர் சொல்கிற காரணங்கள் வந்து லாஜிக்கலி கரெக்டான காரணங்கள். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டேக்கன் அ டிஃப்ரெண்ட் வியூ ஆன் இட். There are every chance, bright chances of the court the bill getting it struck down by the Supreme Court. So, and he may have considered his own legal team. அதனால இந்த பர்டிகுலர் இஷ்யூல இந்த பர்டிகுலர் டிசிஷன் ஆஃப் சிட்டிங் ஆன் த பில் ஃபார் 4 months and sending it back to the government is well within his rights. However, இப்போ அசம்பிளி இதை பாஸ் பண்ணி அனுப்ப போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி அனுப்புனா அதை கையெழுத்து போடுறதை தவிர அவருக்கு வேறு வழி கிடையாது. 2வது தடவை அவர் திரும்ப அனுப்ப முடியாது. பண்ணானா then it will be a full blown constitutional crisis. அது செய்ய மாட்டார் அவர். ஆனால் இதை ஏன் அவர் செய்கிறாரு அப்படின்றதுக்கு there are issues more than what meets eye. இது இந்த டிசிஷன் அவரோட டிசிஷன் கிடையாது, இது சென்டர்ஸ் டிசிஷன். ஸோ இதை ஏன் பண்ணுறாரு அவர்? இந்த 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 விஷயங்கள் வந்து ஆர்டினன்ஸில் வந்து கையெழுத்து போட்டுட்டு பில்ல கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்ற எனக்கு என்னமோ அதில் எனக்கு முரண்பாடு இருக்கிறதா தெரியல. வாட் இஸ் அன் ஆர்டினன்ஸ்? an ordinance is an emergency situation. ஒரு அவசர சட்டம், ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அது. the concept of ordinance evolved in our constitution because of the style of the functioning of our democracy. அசம்பிளியும் பார்லிமெண்ட்டும் 365 நாளும் ஃபங்க்ஷன் பண்ணுறது கிடையாது. ஒரு சட்டம்ன்றது எப்படி ஏற்றப்படுது? ஜட்ஜஸ் cannot make laws. Only lawmakers, MLAs, MPs alone can make laws, and it's for the courts to decide whether it violates the constitutional provisions or not. அவ்வளோதான். வியாக்கியானந்தை தான் ஜட்ஜஸும் ஜுடிஷியரியும் கொடுக்க முடியும் தவிர ஒரு சட்டத்தை ஜட்ஜால் ஏற்ற முடியாது. அது MLA MPஸால் தான் ஏற்ற முடியும். ஒரு சட்டத்தை ஏற்றுறதுன்றது லெபோரியஸ் ப்ராசஸ். அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும், அதுக்கு நிறைய இன்புட்ஸ் இருக்கும். அது வந்து இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஜாப். தட் இஸ் வை நம்ம MLA MPஸை வி கால் தம் as our lawmakers. 365 நாளும் சட்டசபையோ நாடாளுமன்றமோ செயல்படுவது கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு அவசர சட்டம் நமக்கு தேவைப்படுது, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அப்போ ஒரு ஆர்டினன்ஸ் நம்ம போடும்போது அந்த நேரத்தில் at that point of time the governor thought, okay, there is some grounds for the government to behave like this. This is only the concept of ordinance is temporary. So the governor gives an assent to an ordinance and refusing it for the bill. There is no contradiction in it. எனக்கு சில பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்டியூட் உங்கள் இன்டர்வியூவில் ஜஸ்டிஸ் சந்துரு பேசுனது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் நான் லேமேன். அவர் 30 வருஷம் லாயராகவும் கிட்டத்தட்ட 9 வருஷம் ஜட்ஜாகவும் இருந்தவர். அவர் இஸ் ஒன் ஆஃப் த ரெஸ்பெக்டபிள் ஜுடிஷியல் ஃபிகர்ஸ் இந்த கண்ட்ரி. அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. பட் சம்டைம்ஸ் அவர்களே கூட தவறு செய்கிறாங்கன்றதான் என்னுடைய கருத்து. நான் வந்து ஆஸ் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் சொல்கிறது, கவர்னரோட பிஹேவியரில் ஆர்டினன்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துட்டு அவர் பில்லுக்கு அப்ரூவல் கொடுக்காததில் கான்ட்ராடிக்ஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்டினன்ஸ் இஸ் ஒன்லி அ டெம்பரவரி, வெரி வெரி டெம்பரவரி திங். அது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டு,
an elected government with full majority இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வருதுன்னா அதுக்கு அக்சென்ட் கொடுக்கறது தான் கவர்னரோட கடமை. அதை அவர் செஞ்சார். பட் however when he goes through the bill இவருக்கு வந்து சில சந்தேகங்கள் வருது. அந்த நேரத்தில் வந்து அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் சுப்ரீம் கோர்ட்டோட வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இப்படி சொல்கிறாருன்னா அதை ஒதுக்கி தள்ள முடியாது. அண்ட் இஸ் வெல் வித் இன் இஸ் ரைட்ஸ் டு ரிஜெக்ட் த பில் ஒன்ஸ். அதைத்தான் அவர் செஞ்சுருக்காரு. இதில் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இன்றைக்கி அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு எனக்கு தெரியல. 95 ஏப்ரல் 1 இந்த ஏப்ரல் வந்ததுன்னா 27 வருஷம் முடியுது, 28 வருஷம் முடியுது. ஜெயலலிதா மேலே ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு அன்னைக்கு இருந்த கவர்னர் டாக்டர் சென்னாரெட்டி சாங்ஷன் கொடுக்குறாரு. ஐ திங்க் 2 கேஸில், டான்சி கேஸ்லையும் இன்னும் 1 more கேஸ். ஐ திங்க் டான்சி ப்ளஸ் 1 more கேஸ். அன்பிரசிடென்டட் சுச்சுவேஷன் பிகாஸ் இந்த இண்டிபெண்ட் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 48 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி நமக்கு வந்து அடுத்த 2வது வருஷம் நம்ம 50th இயரை செலிப்ரேட் பண்ணோம். சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து கவர்னர் வந்து சாங்ஷன் கொடுக்குறாரு ப்ராசிக்யூட் பண்ண ஒரு இண்டிவிஜுவலுக்கு, ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக. அவங்க எவ்வளோ அட்டூழியம் பண்ணுறாங்கன்றது 2வது. தெர் வாஸ் நோ என்கொயரி, தெர் வாஸ் நோ எப்படி சொல்கிறது, there was no proper enquiry and the governor gave a sanction to Subramania Swamy to prosecute the chief minister. Unprecedented situation. என்ன நடந்தது, ஹைகோர்ட்டில் சிங்கிள் ஜட்ஜு கிட்ட வருது. சிங்கிள் ஜட்ஜு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2 பேரையும் ஹியர் பண்ணிவிட்டு சுப்பிரமணிய சாமியையும் ஜெயலலிதாவுக்கு பராசரன் வந்தார், 2 பேரும் ஹியர் பண்ணிவிட்டு பெஞ்சுக்கு அனுப்பிடுறாரு. பெஞ்ச் என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீனிவாச பெஞ்சு ஏப்ரல் 27, 95 they upheld the governor's powers to accord sanction to Swamy, who is an individual, to prosecute an elected chief minister. அந்துலே கேஸில் கூட வந்து ஒரு ரிசைன் பண்ண பிறகு தான் சாங்ஷன் கொடுத்தாங்க 80ல். ஜெயலலிதா தோத்து போனாங்க. சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் மேலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஜெயலலிதாவுக்கு சுப்பிரமணிய சாமிக்கு ஜெயலலிதாவை ப்ராசிக்யூட் பண்ண சாமிக்கு சென்னாரெட்டி கொடுத்த சாங்ஷன். அந்துலே கேஸில் சிமெண்ட் ஊழலில் வந்து அதுக்கு 15 வருஷம் முன்னால் அவர் இறங்கின பிறகு தான் சாங்ஷன் கொடுத்தாங்க. ஸோ சிட்டிங் சீஃப் மினிஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஏப்ரல் 27, 95 ஹைகோர்ட்டில் ஜெயலலிதா கேஸை தோத்துடுறாங்க. டிவிஷன் பெஞ்ச் அப்பீல்டு கவர்னர் சாங்ஷன். ஜெயலலிதா சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஐ திங்க் May 11th நினைக்கிறேன், 95 May 11th பெஞ்ச் ஸ்டேட் தி சாங்ஷன். There are constitutional issues involved in it. They send it to constitution bench. அப்பயே கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் கிட்டத்தட்ட ஐ திங்க் இஃப் மெமரி கோஸ் கட்டி 80 கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இன்ன வரைக்கும் அது எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், இன்ன வரைக்கும் அதை எடுக்கல. இப்போ தான் இவர் இருக்கும்போது ஜஸ்டிஸ் லலித் இருக்கும்போது பழைய கான்ஸ்டியூஷன் லலித் இருக்கும்போது 125 கேஸ் என்னமோ பெண்டிங்கில் இருக்குது. இந்த ஓவர் பீரியட் ஆஃப் 50-60 years ஒன்றுனா எடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் கிட்டத்தட்ட நிறைய கேஸ், அதாவது எல்லாத்தையுமே நிறைய எல்லா கேஸுமே விச் ஆர் ஆல் பெண்டிங் பிஃபோர் த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் டேக் இட் அப் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அதை ஸ்பீடப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 125 கேஸ் என்னமோ இருக்குது. அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. அந்த இந்த இதில் இல்லை, அந்த இவங்களை கேட்டால் அந்த லீகல்ஸ் விதி லீகல்ஸ் இல்லை, அந்த திங்க் டேங்க்ஸ் இருக்காங்களே, ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸில் கேட்டால் சொல்லுவாங்க எவ்வளோ மேட்டர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது, இப்போ எவ்வளோ எடுத்திருக்காங்க. இந்த கேஸ் வந்து இன்னமும் பெண்டிங்கில் தான் இருக்குது, அது எடுக்கல. திஸ் இஸ் அ கிரே ஏரியா. ஸோ கவர்னருக்கு வந்து பவரே இல்லைன்னு பேசுறது அபத்தமானது. இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஏன் மற்ற ஸ்டேட்லலாம் இது ஒரு பிரச்சனை ஆகலை, எனக்கு அது பதில் சொல்லுங்களேன். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இது பிரச்சனை ஆகுது? ஆல் ஓவர் இந்தியா ஆடுறான், ஏன் இங்கே மட்டும் பிரச்சனை ஆகுது? கேரளாவில் ஏன் பிரச்சனை பண்ணல? மகாராஷ்டிராவில் ஏன் பண்ணல? அண்ட் திஸ் அ வெரி பிக் லாபி, நியர்லி 1,00,000 crores இருக்குன்றாங்க. அவ்வளோ தூரம் பணம் போடக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிபடி. ஓப்பனாக சொல்கிறோம் உடச்சி. அப்போ எங்கே வந்து இது நிற்குது? ஏன் இதை மட்டும் இதாக்குறாங்க? 44 பேர் செத்து போனாங்கன்றாங்க. கிண்டி ரேஸில் எவ்வளோ பேர் செத்து போகிறான்னு நமக்கு தெரியும். அண்ட் இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து இதெல்லாம் முதல்ல தடை பண்ண முடியுமான்றதுல எனக்கு ஒப்பீனியன் இருக்குது. இப்போ கோவாவில் வந்து ஷிப்ஸை கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் பார்டரில் நிற்க வச்சு ஆடுவானுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இந்த கவர்னர் பண்ணுற மற்ற அட்டூழியங்கள், மற்ற இப்போ காரியங்கள், அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸில் இருக்க ஒவ்வொரு கவர்னரும் தமிழிசையிலேருந்து, ஆரிஃப் முகமது கான்லேருந்து, கொஷியாரியிலேருந்து, இவர்லேருந்து, அங்கே பஞ்சாபில் வந்து இந்த இங்கேருந்து போன புண்ணியவாம் ரோஹித்லேருந்து, டெல்லி லெஃப்டினன்ட் கவர்னர்லேருந்து, இவங்க பண்ணுற அட்டூழியத்தோட ரவியும் அட்டூழியம் பண்ணுறாரு. அதில் மாற்று கருத்துக்கே இல்லை. எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் ஃபுல் டைம் ஜாப். பேரலாக கவர்மெண்ட்டை ரன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ராங், தப்பு. தே ஷுட் நாட் டூ இட். ஆனால் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபைன் இஸ் வெல் வித் இன் இஸ் ரைட்ஸ் தான் தோணுது. இவங்க ஏன் இதை இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்று இசி 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆன்லைன் ரம்மி மாதிரியான இஷ்யூஸ் வந்து இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து தவிர்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. இது ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மேபி யூ கேன் கண்ட்ரோல் இட். That's what one school of thought says, that the governor recommends them to regulate. You cannot ban it. You cannot ban anything.
ஃபோர்னோகிராஃபியை பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கி. உங்களுக்கு தெரியும் சைல்டு ஃபோர்னோகிராஃபிலாம் ஏதாவது ரூபத்தில் அது இருந்துகிட்டு தானே இருக்குது. ரெண்டாவது அந்த இதில் வந்து ஐபிஎல்லோட சூதாட்டம் எவ்வளோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ட்ரீம் 11 ஒன்று இருக்குது. அமித்ஷா பையன் தான் அதுக்கு வந்து இன்றைக்கி பிசிசிஐயை கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஐபிஎல்லை கண்ட்ரோல் பண்ணுறாரு, எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தேர் ஆர் வியூஸ் விச் சே தட் அமித்ஷாவோட ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து அவங்க பிஜேபியோட ஃபண்டிங்க்கு, அமித்ஷாவோட ஃபண்டிங்கெலாம் இது வந்து பெரிய லெவலில் உதவியாக இருக்குது ஆன்லைன் கேம்பிளிங்கு. அதனால தான் கவர்னர் வந்து இதை சைன் போட மாட்டேன்றாருலாம் சொல்கிறாங்க. பட் ஒன் cannot கன்க்ளூட் திங்ஸ் லைக் தட்னு எனக்கு தோணுது. மை பாயிண்ட் இஸ் 28 மாநிலமாக இந்தியாவில் யூனியன் டெரிட்டரியோடு சேர்த்து 37-38 மாநிலம். ஏன் எங்கே இதை தடை பண்ணியிருக்கான்? கேரளாலேயோ ஐ மீன் தெலுங்கானாவில் வந்து தடை பண்ணாங்க அப்படின்னாங்க. பட் அது கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணதையும் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பண்ணல, கேரளாவில் பண்ணல, கர்நாடகாவில் பண்ணல, ஆந்திர பிரதேஷில் பண்ணல, டெல்லியில் பண்ணல, பாம்பேயில், கல்கட்டா எங்கேயுமே பண்ணலையே. அப்போ இங்கே இந்த பிரச்சனை ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி பெருசாக்கப்பட்டது? என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னால் சில விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு இஷ்யூ எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னா த்ரூ அவுட் த கண்ட்ரி அது பிரச்சனை ஆகும். திஸ் இஸ் ஒன் நேஷன் ஒன் கான்ஸ்டியூஷன். எல்லா இடத்துலையும் தான் பணத்தை விட்டுக்கிட்டு இருக்கான். இவனுங்க மட்டும் ஏன் இங்கே இவ்வளோ பிரச்சனை ஆகுது? இல்லை அவங்க அந்த லாபி வந்து இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் தே வேர் நாட் டேக்கன் அடிக்குவேட்லின்னா அப்படி புரிஞ்சுக்கிறதா? ஓப்பனா லெட் அஸ் டாக் ஓப்பன்லி. நான் உங்களை என்ன கேட்குறேன், ஒரு பிரச்சனையில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கணும்னு சொல்கிறது முதல்ல அடாவடியான வார்த்தை. ஒரே ஒரு கருத்தில் ஒருத்தன் மாறுபட்ட கருத்தை சொன்னானா அவன் மேலே முத்திரை குத்துறதும் அடாவடியானது. அவன் என்ன சொல்கிறான்றதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். வெதர் தேர் இஸ் அ லாஜிக்கல் கோஹரன்ஸ் அண்ட் லீகல் பேக்கிங் இன் இட். அது அவ்வளோதான் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது வந்து நான் கேட்குற திரும்ப வைக்கிற கேள்வி, ஒரு பிரச்சனை நாடு பூரா இருக்கும்போது அண்டர் ஒன் நேஷன் ஒன் கான்ஸ்டியூஷன் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இது பிரச்சனையாக இருக்குது? மற்ற இடத்துல அவனும் இந்த சூதாட்டத்தில் விட்டு தெருவுக்கு வரலையா, தற்கொலை பண்ணலையா? ஏன் இங்கே மட்டும் இது பிரச்சனையாகுது? ஒய் ஒன்லி தமிழ்நாடு இஸ் மேபி தமிழ்நாடு இந்த இஷ்யூக்காக ரியாக்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து மக்கள் இதில் பணத்தை இழந்து தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ற அளவுக்கு வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவா பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஷபீர், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது நான் இது பேசுகிறதால நான் ரொம்ப கார்டடாக பேசுகிறேன், அங்கே முத்திரை குத்துவாங்க. சரி, இதை நீங்கள் இருக்க மாடர்ன் வேர்ல்டில் இதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரேஸில் விட்டு சத்தம் எத்தனை பேர், குடிச்சு சத்தம் எத்தனை பேர், இன்னும் பிற விஷயங்களில் போய் அழிஞ்சவங்க எத்தனை பேர்? இது எப்படி நீங்கள் வந்து அட் த மேக்ஸிமம் நீங்கள் ரெகுலேட் தான் பண்ண முடியும், பேனே பண்ண. ஏங்க ரம்மி நடக்கலை, ஆஃப்லைன் ரம்மி நடக்கலை. சென்னையில் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் மாமூலை கொடுத்துட்டு எத்தனை கிளப்பு நடக்குது. கடை வந்து 10லேருந்து 12லேருந்து 10ங்க. ஆனால் உங்களுக்கு 24 hours சாராயம் கிடைக்குது, லிக்கர் கிடைக்குதுங்க தமிழ்நாட்டில். மற்ற ஸ்டேட்டில் கூட இந்த அட்டூழியம் கிடையாதுங்க. கம்ப்ளீட்லி அன்ரெகுலேட்டட் அண்ட் ஸ்பூரியஸ் லிக்கர். ஒரே சரக்கு நீங்கள் பாண்டிச்சேரியில் 10 வருஷம் குடிச்சிங்கன்னா உயிரோடு இருக்கலாம், சென்னையில் தமிழ்நாட்டில் குடிச்சா 1 வருஷத்தில் செத்துருவீங்க. 24 மணி நேரம் உங்களுக்கு சரக்கு கிடைக்குது. இதெல்லாம் உண்மை சார். இந்த கவர்மெண்ட்டில் மட்டும் இல்லை, அந்த கவர்மெண்ட்லேயும் பண்ணது, இந்த கவர்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க. ஸ்டேஷன் மாமூலை கொடுத்து நடத்துகிறான். இது சிஸ்டமிக் ப்ராப்ளம். நான் ஒரு இண்டிவிஜுவலை சொல்லலை. அதில் எவ்வளோ பேர் அழிகிறான். இன்னொன்று அவன் கையை பிடிச்சி இழுத்தானா ஜூதாட சொல்லி மொபைலில் இப்படி கேட்குறதால கோவப்படுவாங்க, நம்ம மேலே சீரி பாய்வாங்க. என்னோட ஒரே பாயிண்ட், மற்ற எந்த ஸ்டேட்லேயுமே இந்த அளவுக்கு இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நீங்கள் எப்படி தடுப்பீங்க? மூணாவது, சுப்ரீம் கோர்ட் வந்து இட்ஸ் அ கேம் ஆஃப் சான்ஸ், கேம் ஆஃப் ஸ்கில். இது கேம் ஆஃப் சான்ஸ் தான், அவன் கேம் ஆஃப் ஸ்கில்னு சொல்கிறான் இல்லையா? உங்களுக்கு வந்து இல்லை சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது வந்து இட்ஸ் கேம் ஆஃப் ஸ்கில் அப்படி. கேம் ஆஃப் ஸ்கில்ன்றான். கேம் ஆஃப் ஸ்கில்னு போது ஆர்டிகல் 19G வந்து தொழில் பண்ணுறதுக்கான உரிமை இல்லை. அதுதான் அதில் தான் இப்போ நான் சந்துரு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, ஜஸ்டிஸ் சந்துருவோடைய பேட்டி எடுக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, ஆர்டிகல் 19G வந்து இட் கிவ்ஸ் யூ தி ரைட் ஃபார் ட்ரேட். நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை பண்ணலாம், பட் அதுக்கு சர்டன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சீட்டிங் கான் பி லீகல், நீங்கள் சீட்டிங்கை அலோவ் பண்ண முடியாது. இந்த ஆன்லைன் ரம்மி அப்படின்றது வந்து ஃபிசிக்கலாக ப்ளே பண்ணுறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது அல்காரிதமோட ப்ளே பண்ணுறீங்க, கம்ப்யூட்டரோட ப்ளே பண்ணுறீங்க. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ அது வந்து இட் இஸ் நாட் கேம் ஆஃப் ஸ்கில், அதை அப்படி கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்றது தான் அவருடைய கன்க்ளூஷன். அதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன வருதுன்னா, ஓகே நீங்கள் வந்து நேரடியாக ரம்மி ஆடுறது ஆளோட விளையாடுங்க, அந்த மிஷினோட ஆடுறீங்க, மிஷினை மேனிப்புலேட் பண்ணுவான், அந்த அலாகிரத்தமே வந்து அவன் மேனிப்புலேட் பண்ணி வைப்பான்றீங்கல்ல. இன்றைக்கி வந்து மாடர்ன் டெமோக்ரஸிஸில் யூரோப்பில் யூஎஸ்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரியான அந்த சாஃப்ட்வேரை வந்து எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணுறாங்க. அதில் அவன் மேனிப்புலேட் பண்ணான்னு தெரிஞ்சுன்னா they will be banned and they are ready for forensic auditing. There comes the regulation. இங்கே we don't have that. We don't. அதுக்கு ஒத்துக்க மறுக்கிறாங்க. They are ready to subject themselves to forensic audit. Whereas the government தமிழ்நாடுல அந்த ஆர்குமெண்ட்ஸ் அவங்க காதில் வாங்க மாட்டேன்றாங்க.
அவன் மேனிப்புலேட் பண்ணுறான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து அப்படி தான் ப்ரோக்ராமிங் பண்ணுறான், அலாகிரிதம் அப்படி செட்டப் பண்ணுறான்றதுலாம் லாஜிக்கலி கரெக்டான இஷ்யூஸ். அதுக்கான கவுண்டர் ஆர்குமெண்ட், தே ஆர் ரெடி டு சப்ஜெக்ட் தெம்செல்ஸ் ஃபார் ஃபோரன்சிக் ஆடிட்டிங் எவ்ரி வீக் ஒன்ஸ் கவர்மெண்ட் அதை பண்ணட்டும். That is how it has been carried out in US and Europe. But US and Europe is different. India is different. நீங்க அங்க லாஸை வந்து அங்க வந்து லாஸை வந்து அங்க ஊழல் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், பட் ஓரளவுக்கு வந்து லாஸ் வந்து கேன் பி இம்ப்ளிமெண்டட். இந்தியாவில் அப்படி பண்ண முடியுமா? ரெகுலேஷன் அப்படின்னும் போது அங்க உங்களுக்கு வந்து வேற சில ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அப்படின்றாங்க. It's a global world. This is a global world. This is concerned to a large extent with the FDI in your country. அங்க வந்து நிற்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் கவுண்டர் மெஷர்ஸ்ன்னு அவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட்டு. ஃபாரன்சிக் ஆடிட் இருக்குது. எவ்ரி வீக் ஒன்ஸ் அந்த சாஃப்ட்வேரை நீ ஆடிட் பண்ணு. அதில் தப்பு பண்ணானா அவனை வெளியில் தூக்கி போடு, ஃபார் எவர் அவனை பேன் பண்ணு. பட் நீ கம்ப்ளீட் பேன் வந்து முதல்ல சுப்ரீம் கோர்ட்டில் நிற்காது. சரிங்க, கவர்னரோட உங்களுக்கு இருக்க பிரச்சனைன்றது டெம்பரரிங்க. இந்த இஷ்யூவோட ஃபல்க்ரம் வந்து நாட் த ப்ராப்ளம் வித் யுவர் கவர்னர். த இஷ்யூ வந்து டு ப்ரிவெண்ட் தி சூசைட்ஸ் ஸ்டெம்மிங் அவுட் ஆஃப் பிளேயிங் தி ஆன்லைன் ரம்மி. அதுதானே சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்ட்ரைக் டவுன் ஆச்சு என்ன பண்ணுங்க? ஃபார் விச் சான்சஸ் ஆர் வெரி பிரைட். Of course the governor has no business to sit on the bill. He has to sign it. Supreme Court la இவங்க ஆர்கியூ பண்ணி கொஞ்சம் பெட்டரா ஆர்கியூ பண்ணி chances are slim. If Supreme Court gives a let them do it. அதான் நடக்க போகுது. இப்போ வந்து கவர்னர் கிட்ட ரெண்டாவது தடவை போச்சுன்னா கவர்னர் சைன் பண்ணி தான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணுவாங்க. We don't know. Generally Supreme Court is a unpredictable horse. நம்ம KM விஜயன் சொல்கிற மாதிரி. பட் நீங்கள் வந்து இதோட கடந்த கால வரலாறு பெடிகிரியையும், the pedigree of the story, background of the story, and the overall issues involved in it, and the money power involved in it, the lobby involved in it, when a business or trade, whatever you call it, it has 1 lakh crores involved, nearly 1 lakh crores involved in it in both மேலேயே இருக்கும். Then what sort of influence they will exert on the across everybody. அவ கடந்த கால வரலாறு வச்சு போகும்போது எப்படி பண்ணிக்கும்? நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா ரெண்டு தான் ஷபீர் நான் சொல்றது. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஷபீர். நான் சொல்றது, why no other state in the country is raising this much hue and cry against this issue? Because everywhere it has been played. Number 2, ரெண்டாவது சொல்றதா முதல்ல என்ன சொல்றேன், this is a modern world, it's a global world. இதில் வந்து காஷ்மீரில் நடக்கிறது, கன்னியாகுமரியில் நடக்கிறது, கலிஃபோர்னியாவில் நடக்கிறது எல்லாமே இன்டர்லிங்க்டு. இதில் வந்து திஸ் கேன் நாட் பி ப்ரிவென்டட். த மேக்ஸிமம் குட் பி ரெகுலேட். இவ்வளோ எஃபர்ட்டை போட்டு இந்த விஷயத்தில் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முட்டி மோதுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் சம்திங் மோர் தென் வாட் மீட்ஸ். எனக்கு புரியல, இதை பேசுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்மளை முத்திரை குத்தி மூஞ்சில் குத்துவானுங்க, நீ கைக்கூலி ஆகிட்டேன்னு வாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது எந்த விஷயத்தில் ஒரு மாறுபட்ட கருத்தை மெயின் ஸ்ட்ரீம் த சோ கால்டு நிலை வித்வான்களோட அந்த மெயின் ஸ்ட்ரீம் த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் ஆர்குமெண்ட்டுக்கு மாறி நீ பேசினால உன்னை முத்திரை குத்தி கழுவில் ஏற்றி உன்னை வந்து குழி தோண்டி புதைக்கிறது தான் இங்கே வந்து ஒரு காமன் மெத்தடாலஜியாக இருக்குது. இட்ஸ் அ மாடர்ன் வேர்ல்டு. யார் வேணா என்ன வேணா எக்ஸாக்ட்லி அல்ல. பட் எப்படி இருக்குன்ற நான் எனக்கு ஐ டோன்ட் மைண்ட். நீ என்னோட கருத்து, நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னா அதுக்கு 1000 விமர்சனம் வரும். இல்லை, கருத்து சொல்கிறதுக்கு எந்த விதமான நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு கருத்தை சொல்லும்போது எனக்கு 1000 விமர்சனம் வரும். அதை பற்றி நான் கவலைப்படாமல் நான் போய்கிட்டே இருப்பேன். பட் ஹவு இட் ஒர்க்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஒரு இஷ்யூவில் வந்து நம்ம மாறுபட்ட ஒரு கருத்தை சொன்னாலே நம்மளை கழுவில் ஏற்றுற ஒரு சமூகத்தில் இன்றைக்கி ஆன்லைன் ரம்மியை பற்றி நம்ம பேசணும்னா அது எப்படி புரிஞ்சுப்பாங்கன்றதுக்கு நான் சொல்கிறேன். நான் சொல்ல வர பாயிண்ட்டு 2 பாயிண்ட் தான். திஸ் இஸ் அ மாடர்ன் வேர்ல்டு, குளோபல் வேர்ல்டு. இட்ஸ் அ க்ளோஸ்லி இன்டர்லிங்க்டு வேர்ல்டு அண்ட் டெக்னாலஜி இஸ் ஸ்வீப்பிங் அண்ட் யூ நோ வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. இதில் வந்து இதெல்லாம் தடுக்கவே முடியாதுன்றது என்னோட பாயிண்ட். த மேக்ஸிமம் யூ குட் ரெகுலேட். நம்பர் 2, if that is that much big issue which these political parties are making hue and cry, why almost a deafening silence in the rest of India? இது ஒரு பிரச்சனை தான்றதுல நான் மறுக்கல. பட் இதுதான் பிரச்சனை நீங்கள் தலை தூக்கி வச்சு ஆடுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு குதிர்கள் லெவலுக்கு இதில் ஒன்றும் இல்லைன்றதான் என் பாயிண்ட். இதை விட மோசமாலாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஆளுநரை சந்திக்கும் போது இந்த விவகாரங்கள்லாம் விவாதிக்கப்பட்டுச்சா? நீங்கள் அதை பற்றி வெளியே ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன். This is the first time because it was a